ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழி தொங்கிட, கனி தந்திட நான் செழி தொங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கணம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்த சபை தானிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்த சபை தானிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ஆத்ம பாரமும் பரிசுத்தமும், ஆத்ம பாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே, அவளுடன் பெற்றிடவே வாரம் தாருமே. ஊற்று தண்ணீரே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீர்
ஜீவநதியே ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவ ஆவியே பொங்கி பொங்கி வா. போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோழ்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதோணியோடே பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதோணியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை
அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால் பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால் ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவே ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்குவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்து மறுபடி இயேசு என்னும் நாமமே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. எப்படி எல்லாரும் முழங்கார் படிட்டு அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். என் ஆத்துமாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். அவருடைய நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு நாமம். சங்கீதம் 113 நாம் வாசிக்கிறோம், சூரியன் உதிக்கும் திசை முதல் அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் அவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகித்திருப்பான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமையுடைய நாமத்தை நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த நாமத்தை உயர்த்த உயர்த்த, அந்த நாமத்தை மகிமைப்படுத்த அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லி அப்படியே உயர்த்துங்க. அப்பா உம்முடைய நாமம் மேலானது ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாமம் அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய வழிகளை சீர்படுத்துகிறது அப்பா. பாவத்தில் இருக்கிற எங்களை பரிசுத்தமாய் மாற்றுகிறது நாமம் உம்முடைய நாமமே அப்பா. அவருடைய நாமத்தை அப்படியே சொல்லி உயர்த்தோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய நாமம் மேலான நாமம் ஆண்டவரே. அதற்கு ஈடாக எந்த நாமம் இல்லை ஆண்டவரே. வல்லமையுடைய நாமம், பராக்கிரமமுடைய நாமம், அது இயேசு என்னும் நாமம். உம்முடைய நாமத்திற்கு பிசாசானவன் நடுநடுங்குகிறானப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திற்கு அத்தனை வல்லமை ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது ஒரு புது பலன் எங்களுக்கு உண்டாகிறது ஆண்டவரே. பலவீனங்கள் மாறுகிறதப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் இந்த உலகம் எங்கும் தொனிக்கப்படுகிற நாமம் அப்பா. அந்த நாமமே துதிக்கப்படத்தக்கது, அந்த நாமமே போற்றப்படத்தக்கது, அந்த நாமமே மகிமைப்படத்தக்கது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமம். மறுபடியும் சொல்லுவோம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே,
வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே, வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே, வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, இயேசுவின் நாமமே, வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, மகிமையின் நாமமே, அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே, அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே, வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, இயேசுவின் நாமமே, வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே, தடைகளை தகர்த்திடும் ஆசீர்வாத தடைகளை அது தகர்த்துகிற நாமம், நமக்கு தாவரமாய் இருக்கிற நாமம் அது இயேசு எனும் நாமம், இயேசுவின் நாமமே, அகில உலகை ரட்சித்திடும் இரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே, அகில உலகை ரட்சித்திடும் இரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமமே, அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. இந்த வேளையில பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம். அப்பா, உம்முடைய நாமம் எங்களுடைய பலவீனங்களை மாற்றுகிறது, எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறது, அதிசயங்களை செய்கிறது. அப்பா, இயேசுவின் நாமமே, வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கி
அவருடைய நாமத்தை அப்படியே கொஞ்ச நேரமாக எழும்பி நின்று அப்படியே உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீங்க மாத்திரம் மேன்மை அடையணும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும் ஆண்டவரே. நாங்க சிறுகணும் ஆண்டவரே. அப்பா, நீர் பெருகணும். அப்பா, நீங்க உயரணும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுகிற எல்லா இடத்திலும் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீங்களே அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்க மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா தேவனே, அப்பா எல்ஷடாய் தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை காண்கிற எல்ரோயியே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சமாதானம் தருகிற யெகோவா ஷாலோ, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலை ஆனாலும் உம்மை உயர்த்த, உம்மை துதிக்க பலன் தருவீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது ஆண்டவரே. சொல்ல சொல்ல இனிக்குது அப்பா. ஹல்லேலூயா. அந்த இனிமையான நாமத்தை நாங்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, பலன் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுகிறது, ஆசீர்வாத தடைகள் மாறுகிறது, ஆசீர்வாதம் உண்டாகிறது. உம்முடைய நாமம் எத்தனை வல்லமை உடையது அப்பா, மகிமை உடையது ஆண்டவரே, மேலானது அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகி. கரங்களை உயர்த்தி, இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும்,
மிக மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மிக மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மிக மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மிக மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அவர் நாமமே மதுரமாதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமம் மதுரமாதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமாதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமாதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு ராஜா. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் எனக்கு மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா.
உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். மேலான நாமம் அது இயேசு என்னும் நாமம். மகிமையான நாமம் அது இயேசு என்னும் நாமம். ஓ மேலான நாமம் அது இயேசு என்னும் நாமம். மகிமையான நாமம் அது இயேசு. அவருடைய நாமத்தை உயர்த்தி மேலான நாமம் அது இயேசு என்னும் நாமம். மகிமையான நாமம் அது இயேசு என்னும் நாமம். ஓ மேலான நாமம் அது இயேசு என்னும் நாமம். மகிமையான நாமம் அது. கரங்களை உயர்த்தி சொல்வோம். உங்க நாமத்தில் வல்லமையுண்டு. உங்க நாமத்தில் விடுதலை உண்டு. உங்க நாமத்தில் சுகமும் உண்டு. உங்க நாமத்தில் அற்புதம் உண்டு. உங்க நாமத்தில் வல்லமையுண்டு. உங்க நாமத்தில் விடுதலையுண்டு. உங்க நாமத்தில் சுகமும் உண்டு. உங்க நாமத்தில் அற்புதம் உண்டு. மேலான நாமம் அது இயேசு என்னும் நாமம். மகிமையான நாமம் அது இயேசு என்னும் நாமம். ஓ மேலான நாமம் அப்பா இயேசு என்னும் நாமம். மகிமையான நாமம் அது இயேசு என்னும் நாமம். ராஜாதி ராஜா என்னும் நாமமே. கத்தாதி கத்தா என்னும் நாமமே. ராஜாதி ராஜா என்னும் நாமமே. கத்தாதி கத்தா என்னும் நாமமே. உங்க நாமத்தில் வல்லமையுண்டு. உங்க நாமத்தில் விடுதலை உண்டு. உங்க நாமத்தில் சுகமும் உண்டு. உங்க நாமத்தில் அற்புதம் உண்டு. உங்க நாமத்தில் வல்லமையுண்டு. உங்க நாமத்தில் விடுதலை உண்டு. உங்க நாமத்தில் சுகம் தருகிற யெகோவா ராஃபா நமக்கு சுகத்தை தருகிறார். உங்க நாமத்தில் வல்லமையுண்டு. உங்க நாமத்தில் விடுதலை உண்டு. உங்க நாமத்தில் சுகமும் உண்டு. உங்க நாமத்தில் அற்புதம் உண்டு. உங்க நாமத்தில் வல்லமை. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு பூரண சுகத்தை கர்த்தர் இந்த காலை வேளையிலே தருகிறார். பலனை சரீரத்திலே தருகிறார். சுகத்தை தருகிறார். விடுதலையை தருகிறார். ஒரு வல்லமை இந்த காலை வேளையிலே, கர்த்தருடைய வல்லமை இந்த காலை வேளையிலே நம்முடைய மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ரமலமா சாந்தாரமாலா ஹாதுரோ ரீகே தரமா ஹத்தே கரமலா மஹதரா ரீகே தரவோ செந்தேரா லா மஹதுரோ ராலா மஹத்தியே கரமலா ஹதரவோ. உங்க நாமத்தில் அற்புதம் உண்டு. உங்க நாமத்தில் வல்லமை
உங்கள் நாமத்தில் விடுதலை உண்டு, உங்கள் நாமத்தில் சுகமும் உண்டு, உங்கள் நாமத்தில் அற்புதம் உண்டு. மேலான நாமம் அது இயேசு என்னும் நாமம், மகிமையான நாமம் அது இயேசு என்னும் நாமம். ஓ, மேலான நாமம் அது இயேசு என்னும் நாமம், மகிமையான நாமம் அது இயேசு என்னும் நாமம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஷாலம் ஊழியத்தின் சார்பிலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அருமையான வேளையை ஆண்டவர் தெரிந்தெடுத்து போதகர் ஐயா மூலமாக இந்த தருணத்தை எனக்கு கொடுத்தபடியால் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையின் போதகர் ஐயா அவர்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். அம்மாவுக்காக மற்றும் உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை 10 வருடங்களுக்கு ஆயிருக்காது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சுமார் 5 வருடங்கள். கரெக்டு தானே? ஆமாம், 5 வருடங்களுக்கு முன்பதாக நான் நம்ம சபைக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்திருக்கிறேன். மறுபடியும் 5 வருடங்களுக்கு பின்பு ஆண்டவர் இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த ஷாலம் ஊழியத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம். ஒருவேளை தெரியாமல் இருக்குமானாலும் ஒரு சில காரியத்தை உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்முடைய சபையின் மூலமாக ஒரு மிஷினரியையும் ஒரு சில்ட்ரனையும் பீல் மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற அந்த ஊழியக்காரரை தாங்கி வருகிறீர்கள், ஜெபித்து வருகிறீர்கள். இன்னும் ஆண்டவர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் திருமணமாகி 40வது நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு கைகளிலே வில் அம்புகளை வைத்து கொண்டு இருக்கிற காடுகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவர் எங்களுக்கு தரிசனத்திலே சொப்பனத்திலே காட்டினார். ஏற்கனவே நான் மிஷினரியாக 2 வருஷம் வாலிப சகோதரியாக இருக்கும் பொழுது ஒரிசாவிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். இந்திய மிஷினரி சங்கத்தின் மூலமாக சகோதரர் அவர்கள் FMBBயிலே எனக்கு முன்பதாக அவர்களும் 3 வருடமாக மிஷினரி ஊழியத்தை பீகாரிலே செய்து கொண்டிருந்தார்கள். 2 பேருக்கும் திருமணமான பின்பு 4வது நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு இந்த தரிசனத்தை காட்டினார். இந்த தரிசனத்தை காட்டின உடனே எங்களுக்கு யார் என்று தெரியாது. இந்த கைகளில் வில்லம்பு வைத்திருக்கிற மக்கள் பாரத தேசத்திலே எங்கே இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதுக்கு பின்பு தான் தேடினோம். இந்த கையில் வில்லம்பு வச்சிருக்கிற மக்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி IMS மூலமாக எங்களை அந்த பணித்தளத்திற்கு குஜராத்திற்கு எங்களை அனுப்பி வைத்தார்கள். அந்த பீல் என்று சொல்லக்கூடிய மக்கள் குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இந்த 3 பகுதி இணைகிற இடத்திலே அந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த பீல் என்று சொல்லக்கூடிய மக்கள் சுமார் 1,25 லட்சம் ஆத்துமாக்கள் அங்கே இருக்கிறாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க 24 மணி நேரமும் சாராயம் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கொலை கொள்ளை அடிப்பவர்கள். திருட்டு தொழில் தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு தொழில். இன்னொன்று விவசாயம். அவங்களுக்கு லேண்ட் இருக்கிறதுல அவங்க வயல் வேலையை செஞ்சு மக்காச்சோளம் செய்ததுனால ஒரு பெரிய ரொட்டியை செஞ்சு அவங்க சாப்பிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய கலாச்சாரம். மருத்துவர்களிடத்திற்கு போக மாட்டார்கள். வியாதிப்பட்டால் மருத்துவரிடம் போகாமல் மந்திரவாதிகளை நாடி செல்வார்கள். இப்படிப்பட்ட மக்கள் இயேசு என்றால் ஒரு முறை கூட அவர்கள் கேள்விப்பட்டதே கிடையாது. இயேசு என்றால் யார் என்றே தெரியாது. நாங்கள் போய் இயேசுவை பற்றி சொல்லும்போது
எல்லாரும் அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க. மதராஸ்ல இருந்து ஏதோ புதிய கடவுள் வந்துட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. அது மட்டுமல்ல, சார் சொல்லுவாங்க மதராஸ்ல இருந்து ஒரு பெரிய மந்திரவாதி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை என்றால் பெரிய டிஎஸ்பி வந்திருக்கிறாரா, அவர் பேர் தான் இயேசுவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படிலாம் கேட்டு எங்க வீட்டுக்கு வருவாங்க. ஆண்டவரை தேடுனாங்க. பாருங்க, இந்த மக்கள் மத்தியில யாருமே செய்ய முடியாத ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் 1985 வருடத்தில் அந்த மக்கள் மத்தியிலே சென்றோம். இன்றைக்கு 38 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலமாக 5 வருடங்கள் அந்த பகுதியிலே ஊழியம் செய்தோம். அதற்கு பின்பதாக ஷாலோம் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை ஆண்டவர் கொடுத்து அதே பீல் மக்களை முழுவதும் ஆதாயம் பண்ணும்படியாக ஆண்டவர் இந்த ஷாலம் ஊழியத்தை கொடுத்தார். இந்த ஷாலம் ஊழியம் ஆரம்பித்து 32 வருடங்கள் முடிந்து விட்டது. 32 வருடத்துக்குள்ளாக ஆண்டவர் மகத்தான காரியங்களை செய்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் பாரத தேசத்திற்காக ஜெபிக்கிறீங்க. நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய ஜெபங்கள் வீண் போகவில்லை. உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலாகத்தான் சாட்சியாக நாங்கள் வந்து நிற்கிறோம். அந்த பகுதியில் பெரிய எழுப்புதலை ஆண்டவர் 32 வருடங்களுக்குள்ளாக கட்டளையிட்டிருக்கிறார். ஒரு முறை கூட இயேசு என்றால் யார் என்று தெரியாத மக்கள், அந்த மக்கள் இன்றைக்கு கூட்டம் கூட்டமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த பீல் இன மக்களிலே 3 லட்சம் ஆத்துமாக்கள் ஆண்டவரிடத்திலே வந்து ஞான ஸ்நானம் பெற்று இன்றைக்கு 1000க்கு மேலான சபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைய தினத்திலே 1000 சபைகள்ல இன்னைக்கு ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பெரிய வளர்ச்சி. சாலம் ஊழியத்திலே சுதேச ஊழியர்களை நாங்கள் எழுப்பினோம். பீல் மக்கள் மத்தியிலிருந்தே ஊழியரை எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். அதேபடி நாங்கள் எழுப்பினோம். இன்றைக்கு 1005 பாஸ்டர்ஸ்களை உருவாக்க ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் கொஞ்சம் படித்தவங்களாக இருந்தாங்க. ஆனால் 9th 10th 12th இவ்வளோ தான் படிச்சிருப்பாங்க. காலேஜ் படித்தவங்க ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் நாங்கள் கல்வியை கொடுத்து, அது மட்டுமல்லாமல் பிடிஹெச் எக்ஸாம் எழுத வச்சு அவங்க எல்லாருக்கும் கிராஜுவேஷன் மற்றும் ஆர்டினேஷன் கொடுத்து அவங்கள எல்லாரையும் பாஸ்டர்களாக எழுப்ப ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஏரியா ரொம்ப வாஸ்டாக இருக்கும். பெரிய பெரிய தூரமான இடங்கள். ஒரு 100 சபைகளுக்கு ஒரு டயசிஸ்ன்னு சொல்லி உருவாக்கி 8 டயோசிஸை உருவாக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். சமீபத்தில் இன்னும் ஒரு 2 டயசிஸ் இப்பொழுது நாங்கள் உருவாக்க இருக்கிறோம். சுமார் 10 டயசிஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்து 1000க்கு மேலான சபைகளை அவர் கொடுத்து ஆசீர்வதித்து வருகிறார். ஹல்லேலூயா. இன்னும் நீங்க சொல்ல போனீங்கன்னா, முதல்ல சின்ன சின்ன ஆலயங்கள் கட்டி கொடுத்தோம். இப்ப எல்லாம் இடிச்சிட்டு பெரிய பெரிய ஆலயம் கட்டுறாங்க. நிறைய ஆத்துமாக்கள், நிறைய பீப்புள் வந்துட்டே இருக்கிறாங்க. அனுதினமும் ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். பெரிய ஒரு எழுப்புதல் என்று சொல்லலாம். எல்லா மக்களும் அப்படியே வந்து ஆண்டவர் தான் தெய்வம்னு சொல்லி எல்லாரும் கூட்டமா வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். எதிர்ப்புகள் உண்டா? நிச்சயம் உண்டு. எதிர்ப்புகள் ஒரு பக்கம் உண்டு, ஒரு பக்கம் திருச்சபை வளர்ந்து கொண்டு போகிறது. போன 2 வருடங்களுக்குள்ளாக 10 ஊழியரை பிடிச்சு ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. ஒன்று போல அல்ல. முதல்ல ஒரு ஊழியர் போனார், அவர் 2 மாசத்துல திரும்பி வந்தார். மறுபடியும் அதுக்குள்ள அடுத்த ஊழியரை ஜெயிலுக்குள்ள பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிறகு அவங்க ஒரு 3 மாசத்துல திரும்பி வந்தாங்க. இப்படியாக 2 வருடங்களுக்குள்ளாக 10 ஊழியர்கள் மத்திய பிரதேசத்திலே ஜெயிலுக்குள்ளே சென்று அவர்கள் வெளியே வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்கெல்லாம் ஜெயிலுக்குள்ள போன உடனே சபையார்கள் ஊக்கமாய் ஜெபிப்பாங்க. அதனால தான் சீக்கிரம் அவங்களுக்கு விடுதலை கிடைத்தது. அவங்க மறுபடியும் வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. பாருங்க, அவங்க ஜெயிலுக்குள்ள போயிருக்கும் பொழுதும் ஜெயிலையே கலக்கிட்டு வந்துட்டாங்க. ஜெயிலில் உள்ளவங்க எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி அவங்களுக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி அதுல நிறைய பேருக்கு விடுதலை கிடைச்சி நிறைய பேர் ஜெயில இருந்தே விடுதலை ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த அளவுக்கு ஆண்டவர் பெரிய அற்புதங்களை
செய்து வருகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். பெரிய பெரிய ஆலயங்களை கட்டி இருக்கிறோம். பாருங்க, இடிச்சிட்டு புதிதாக பெரிய ஆலயங்கள் 460 ஆலயங்கள் அழகாக ஆண்டவர் கட்டுவதற்கு கிருபை செய்திருக்கிறார். மற்ற சபைகள் எங்கே ஆராதிக்கிறார்கள்? அவர்களுடைய வீடுகளுக்குள்ளே, இல்லை என்றால் வெளியே மரத்தடிகளிலே அவர்கள் ஆராதித்து வருகிறார்கள். அவர்களுக்கும் நாம் ஆலயத்தை கட்டி கொடுக்கலாம். பிரியமானவர்களே, எப்பொழுதும் ஒவ்வொரு வாரமும் சர்ச் டெடிகேஷன் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த பீல் மக்கள் மத்தியிலே 3 லட்சம் ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுத்து பெரிய காரியங்களை செய்து வருகிறார். இப்பொழுதும் நாங்கள் வருவதற்கு முன்பதாக விபிஎஸ் அங்க நடத்தணும். பார்த்தீங்கன்னு சொன்னா விபிஎஸ் சில்ட்ரன் எத்தனை பேர் தெரியுமா? 70,000 சில்ட்ரன். எத்தனை பேர்? 70,000, 70,000 சில்ட்ரன் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து இருக்கிறார். அவங்க எல்லாருக்கும் டைரக்டர்ஸ், டீச்சர்ஸ் ட்ரைனிங் 3,000 பீப்புளுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இங்கே வந்திருக்கிறோம். அந்த 3,000 பீப்புளுக்கும் எத்தனை நாள் ட்ரைனிங்? 2 நாள் ட்ரைனிங். 12 பிரிவாக பிரித்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து விட்டு நாங்கள் மே மாதத்திலே எப்பொழுதும் ஊருக்கு வருவது வழக்கம். ஆகையினாலே நாங்கள் மே மாதத்தில் ஊருக்கு வந்திருக்கிறோம். ஜூன் 1ஆம் தேதி 2ஆம் தேதி நாங்கள் கிளம்பி மறுபடியும் பணித்தளத்துக்கு சென்று விடுவோம். இப்போ அங்கே என்ன விபிஎஸ் நடந்து கொண்டு இருக்குது. எவ்வளவோ வாட்ஸ்அப்பில் ஒரே ஃபோட்டோஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, வீடியோ அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு அழகாக பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மீது ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் என்பதை பார்த்து நாங்கள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த ஊழியத்திற்கெல்லாம் ஒரு எழுப்புதலுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்க. மேல் வீட்டறையிலே அன்றைக்கு இறங்கின அதே ஆவியானவர் 32 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பீல் மக்கள் மத்தியிலே இறங்கினார். அதுதான் ஆரம்பம். சுமார் 15 குடும்பங்கள் இருந்தோம், 30 பேர் சேர்ந்து இருந்தோம். அந்த நாட்கள்ல ஆவியானவரை ஆண்டவர் ஊற்றினார். ரொம்ப அதிசயம். எப்படி என்றால், அந்த நாட்கள்ல சகோதரர் ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்கள் எங்க பகுதிக்கு வருஷம் வந்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க அந்த நாட்கள்ல அவங்க எல்லா இடத்துலையும் அபிஷேக கூட்டம் நடத்துவாங்க. நாங்களும் சொன்னோம், எங்களுக்கு 15 ஊழியர்கள் வச்சிருக்கிறோம், ஃபேமிலியா சேர்த்தனா 30 பேர், அண்ணே எங்களுக்கும் வந்து அபிஷேக கூட்டம் வச்சிருங்கன்னு சொன்னோம். சரி என்று சொன்னாங்க. அவங்க வர்றதுக்கு முந்தையே நான் என்ன பண்ணேன், அபிஷேகத்தை பற்றி எங்க மக்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். எல்லாம் பேச ஆரம்பித்தேன். அவங்களுக்கு அந்த அளவு புரியவில்லை. எதுவுமே அந்த அளவு புரியாது. ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரியும். ஜெபம் பண்ணும்போது இவங்க எல்லாரும் ஒரு பாஷையை பேசுகிறாங்க அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி அவங்களே எங்ககிட்ட கேட்டாங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு பாஷையை பேசுகிறீங்களே, அந்த பாஷையை நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னோம், அது சொல்லி கொடுக்குற பாஷை கிடையாது, அது பெற்றுக்கொள்ளுகிற பாஷை என்று சொன்னோம். அப்போ அவங்க எல்லாரும் வாஞ்சையாக கேட்டாங்க. எங்களுக்கும் எப்படியாவது அது வேணும்னு சொன்ன உடனே நாங்கள் இந்த அபிஷேக கூட்டத்தை நினச்சி செய்யலான்னு நினச்சிருந்தோம். அப்போ அவங்க வர்றதுக்கு முன்னதாகவே நான் ஆவியானவரை பற்றி எங்கள் மக்களுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அவங்களுக்கு அந்த அளவு புரியவில்லை. ஏதோ புரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதில் பெண்கள் இருக்கிறாங்க. பெண்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியலை. அவங்க ஏதோ ஒரு பெரிய திருவிழா நடக்க போது, பரிசுத்த ஆவியானவர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க. இன்னும் சிலர் நினச்சிக்கிட்டாங்க ஏதோ கிஃப்ட் தரப்போகிறாங்க, நமக்கு நல்ல ஒரு பெரிய கிஃப்ட் ஏதோ மெட்ராஸ்லேருந்து வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. சிலர் நினச்சிக்கிட்டாங்க ஏதோ பிரியாணி மாதிரி ஏதோ ஒரு நல்ல சாப்பிட்றதுக்கு தரப்போகிறாங்க போல. அப்படிலாம் நினச்சிட்டு பயங்கரமாக ட்ரெஸ்லாம் பண்ணி அவங்க நிறையா அவங்களுடைய வெள்ளி நகைகள் நிறைய போடுவாங்க. அதை எல்லாம் போட்டு அவங்க வந்து அபிஷேக கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. அங்கே போய் நின்னோம். நானும் சகோதரரும் மற்றும் ஜிபிஎஸ் அண்ணனும் வந்து போய் நிற்கிறோம். உடனே அவங்க சொன்னாங்க, இந்த பீல் மக்கள் அழகாக பாட்டு பாடுவாங்களே, நடனமாடி ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, இவங்களை ஒரு பாட்டு பாட வைங்க பிரதர், அதற்கு பிறகு நம்ம மெசேஜ் கொடுக்கலான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி
எல்லாரையும் எழுப்பி விட்டு ஒரு பாடல் பாடுங்கன்னு சொன்னோம். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சது தான். ஒரு ஸ்டான்ஸா பாடமும் ரெண்டாவது ஸ்டான்ஸா வர்றதுக்குள்ள எல்லாம் ஒவ்வொருத்தரா அபிஷேகத்தில் நிறைஞ்சாச்சு. ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அன்றைக்கு மேல் வீட்டறையில் இறங்கின ஆவியானவர் எங்க மத்தியிலே ஊற்றப்பட்டார். பீல் மக்கள் மத்தியிலே பாருங்க, அப்படியே ஒவ்வொருத்தரா அபிஷேகத்தை பெறுறாங்க. டோலுக்கு கொட்டை அடிச்சு பாடின அந்த பாஸ்டர், அவர் என்ன பண்ற பாஸ்டர், இப்போ பாஸ்டர் ஆயிட்டாங்க. அந்த டைம்ல அவங்க எல்லாம் சுதேச ஊழியர்களா இருந்தாங்க. அவர் அப்படியே பாடிட்டு இருக்கிறவரே கொட்டை பலமா அடிக்காரு. அவர் மேல ஆவியானவர் இறங்குனாரு. அவர் அப்படியே அங்கேயும் இங்கேயும் மோதுறாங்க. ஒரு சின்ன இடம், எல்லாரும் போய் செவுர்ல முட்டுறாங்க, கீழே விழுறாங்க, உருள்றாங்க. ஆவியானவர் அப்படி இறங்குனார். எல்லாருடைய நகைகளும் கலண்டு போயிடுச்சு. எல்லாம் அப்படியே வெள்ளி நகைகள்லாம் உருளுது. நான் அதெல்லாம் புறக்கி டேபிளில் கொண்டு வச்சிட்டு இருக்கிறேன். நாங்கள் எல்லாரும் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இது என்ன? சகோதரர் ஜிபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் எவ்வளவோ அபிஷேக கூட்டம் நடத்தியிருக்கிறேன் பிரதர், ஆனால் இந்த இடத்துல ஊற்றப்பட்டு இருக்கிறது ஆவியானவர், இது ரொம்ப விசேஷமா இருக்குது. இந்த பீல் மக்கள் மத்தியிலே ஆண்டவர் அபரிதமாய் இறங்கி இருக்கிறார். அன்றைக்கு மேல் வீட்டறையில இறங்கினது போல இறங்கிட்டாரு. எனக்கே நம்ப முடியல. ஏன் சொன்னா, இதுவரைக்கும் அவங்களுக்கு மெசேஜும் கொடுக்கல, இன்னும் செய்தியே கொடுக்கல. பரிசுத்த ஆவினா என்னன்னு சொல்லி அவங்க இன்னும் பேசவே இல்லை. அதுக்குள்ளாக ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்றால் இது ஒரு பெரிய அற்புதம் என்று சொன்னாங்க. பாருங்க, எவ்வளவு நேரம் நிரம்பினாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நிரம்பினாங்க, உருண்டாங்க. யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாங்களாம் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ எப்போ ஓயுமோ பார்க்கலான்னு சொல்லிட்டோம். பார்த்தா எப்போ 2 மணி நேரம் கழிச்சு ஒவ்வொருவரா மெதுவாக எழும்ப ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு எல்லாருக்கும் முகத்தை கழுவி அவங்களுக்கு ஒரு டீ கொடுத்து எல்லாரையும் உட்கார வச்சு அவங்க நகைகளையும் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சோம். அப்போ ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போவதில்லை, ஆவியானவர் தாமே இறங்கி விட்டார். இப்போ உங்களுக்கு என்ன பேசணும் தெரியுமா? பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்து கொள்வது எப்படி, இதை மட்டும் நான் பேசிட்டு நான் முடிச்சிடுறேன்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரத்தில் அவங்க பேசி முடிச்சாங்க. அன்றைக்கு ஊற்றப்பட்ட ஆவியானவர் இன்றைக்கு வரைக்கும் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். பெரியவர்கள் மத்தியிலே ஊற்றப்பட்டார், ஊழியர்கள் மத்தியிலே ஊற்றப்பட்டார், ஊழியக்காரிகள் மத்தியிலே, மூப்பர்கள், சபையின் விசுவாசிகள் யாரெல்லாம் சபைக்கு வர்றாங்களோ அவங்கெல்லாம் ஒரு வாரம் தான், அடுத்த வாரம் வந்தால் அபிஷேகம் பெற்றுருவாங்க. பிசாசுல கட்டப்பட்டவர்களாய் வருவாங்க. முதல் வாரத்தில் விடுதலை கிடைக்கும், 2வது வாரம் வந்தால் அபிஷேகத்தில் நிறைவாங்க. இப்படிப்பட்ட ஒரு கிருபையை இந்த பீல் மக்கள் மத்தியிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, சிறு பிள்ளைகள் இன்றைக்கு 70,000 சில்ட்ரன் அவங்கள சண்டே கிளாஸ்ல இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. சின்ன பிள்ளைகளுக்கு அபிஷேகம் ஊற்றப்பட்டதுன்னா அப்படியே மேலே வர அவங்க துள்ளிடுவாங்க. ஆண்டவரே கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அபிஷேகம் சிறுவர்கள் மத்தியில் ஊற்றப்பட்டிருக்கேன். நான் இந்த ஈஸ்டரோட ஒரு சபைக்கு சென்றிருந்தேன். முன்னாடி எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான் லைனில் இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசும் பொழுது அப்படியே சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஆவியில் நிறைஞ்சாச்சு. மீட்டிங் முடிஞ்ச உடனே சாட்சி சொல்ல வாங்கன்னு சொன்னா சின்ன பிள்ளைகள் எல்லாம் எழும்பி வந்து சொல்றாங்க, என்னை ஆண்டவர் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணினார். இப்படியாக பீல் மக்கள் மத்தியின் எழுப்புதலுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். ஆமேன். அதே ஆவியானவர் நம் மத்தியிலே இருக்கிறார். இந்த ஊழியத்துக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்க சிறு பிள்ளைகளை தாங்கலாம். நாங்கள் ஆதிவாசி சிறுவர்களை நாங்கள் தாங்கி வருகிறோம். அவங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க. ஆனா அவங்களை இன்னைக்கு எடுத்துட்டு வந்து அவங்கள படிக்கிறதுக்கு சொல்லி அவங்கள படிக்க வச்சு 32 வருடங்களுக்குள்ளாக நிறைய அந்த பீப்புளை படிக்க வச்சு இன்னைக்கு அவங்கெல்லாம் எஜுகேஷனில் நல்லா முன்னேறிட்டாங்க. நிறைய என்ஜினியர் ஆயிட்டாங்க, நிறைய நர்சஸ் உருவாயிட்டாங்க, டீச்சர்ஸ் வந்துட்டாங்க.
அது மட்டுமல்ல, நீட் எக்ஸாமை எழுதி இன்றைக்கு நம்முடைய சபையில் உள்ள பிள்ளைகள், நம்முடைய ஊழியக்காரருடைய பிள்ளைகள் சுமார் 8 பேர் MBBS படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய வளர்ச்சி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. காரணமே பரிசுத்த ஆவியானவர். அவர் எங்களை அழைத்து சென்றார். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. 1 கோடி மக்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்க ஜெபிக்க வேண்டும். பெரிய காரியங்கள் முடியுமானால் நீங்கள் எல்லாரும் சபையின் போதகர் ஐயாவோடு சேர்ந்து நாம் ஒரு குழுவாக நீங்க அங்க வரலாம். ஐயா எங்க இடத்துக்கு வந்து நீங்க எங்க ஃபீல்டை வந்து விசிட் பண்ணுங்க. ஹல்லேலூயா! எங்க ஃபீல்டை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கா? இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கொள்ளையடிச்சவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஊழியக்கார மனைவிமார்கள்லாம் காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி வருவாங்க. பாஸ்டர்ஸ்லாம் அப்படியே பெரியவங்களாகி பெரிய பாஸ்டராகி வர்றாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு வித்தியாசத்தை நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பார்க்க வர்றீங்களா? போதகர் ஐயாவோடு இணைந்து நீங்கள் எல்லாரும் ஒரு குரூப்பாக வந்து அந்த மக்கள் மத்தியில் ஆண்டவர் செய்து வருகிற மகத்தான காரியங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். ஹல்லேலூயா! படிப்பறிவில்லாத அந்த ஊழியக்காரருடைய மனைவிமார்கள் இன்றைக்கு எழும்பி அவர்கள் அழகாக வேதத்தை போதிக்கும் அளவுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஞானம் கிருபை கொடுத்தார். ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உடனே அவர்கள் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே உம்முடைய வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஞானம் தாரும் என்று அழுது ஜெபித்து கேட்ட பொழுது எத்தனை பேருக்கு ஆண்டவர் எழுத்தை வாசிக்கிறதுக்குரிய ஞானத்தை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அவர்கள் எல்லாரும் அழகாக பைபிளை எடுத்து வாசித்து அளவுக்கு ஆண்டவர் அவர்களை ஞானத்தினால் நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா! பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் நம் வசனத்துக்கு நேராக நாம் செல்வோமாக. இந்த நாட்களிலே நாம் என்ன காரியத்தை தியானிக்க வேண்டும் என்றால், ஆவியிலே நாம் நடக்க வேண்டும். ஆவியிலே நடப்பது என்றால் என்ன? கர்த்தரோடு, அதாவது ஆவியிலே நடப்பது என்றால் கர்த்தரோடு நடக்கணும், இயேசுவோடு நடப்பது, பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து நடப்பது தான் ஆவியிலே நடப்பதற்கு அடையாளம். ஹல்லேலூயா! அதனுடைய அர்த்தம் அதுதான். ஆண்டவர் நம்ம கூட நடக்கணும். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்தார். காலையிலே பகல்ல குளிர்ச்சியான வேளையில, மாலையில குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் இறங்கி வந்து ஆதாம் ஏவாளோடு கூட நடந்தார். ஆமென். அவங்க அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆண்டவர் எங்க கூட நடக்கிறாருன்னு எவ்வளவு சந்தோஷமா அவங்களும் நடந்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் பொல்லாத பிசாசு என்ன பண்ணினா, இவங்க ஆண்டவரோடு கூட நடக்கிறாங்களா, இவங்களை நடக்க விடக்கூடாது என்று சொல்லி அவன் தடை பண்ணும்படியாக ஏவாளை பார்த்து அவளை வந்து டைவர்ட் பண்ணி, பாரு இந்த பழத்தை பாரு, இந்த மரத்தை பாரு, இது எவ்வளவு அழகா இருக்குது, இதை எடுத்து புசிச்சா எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்லி ஏவாளை வஞ்சித்து போட்டு அவள் அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டு ஆதாமுக்கும் கொடுத்து 2 பேரும் பாவத்திற்குள்ளானார்கள். ஆண்டவரோடு கூட நடந்த காரியம் அன்றோடு முடிவுக்கு வந்தது. இனிமேல் ஆண்டவர் அவங்களோடு கூட நடக்க முடியாது. ஆதாமை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டு சொன்னார், ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? ஆண்டவரே நாங்க பாவம் செய்ததுனால நாங்க பயந்து ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அத்தோடு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவங்கள உலகத்துக்கே அனுப்பி வச்சிட்டார். நீ உலகத்தை பார்த்துட்டீங்களா? உன்னுடைய ஆசையை நிறைவேற்றினீங்களா? நீ உலகத்துக்கே போயிருன்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள அனுப்பிட்டு அவர் பரலோகத்துக்கு நேராக சென்று விட்டார். அதற்கு பின்பதாக ஒரு பெரிய கேப், மனிதனோடு கூட தேவன் நடக்க முடியாதபடிக்கு பிசாசானவன் தடையை கொண்டு வந்து விட்டானே. ஆனால் கொஞ்சம் வருடங்களுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். வந்து சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்து பிசாசின் தலையை நசுக்கி பிசாசின் மீது ஜெயத்தை எடுத்து நம்மை மறுபடியும் ஆண்டவராகிய பிதாவுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நாம் மறுபடியும் ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு பாக்கியத்தை நாம் பெறும்படியாக இயேசு சுவாமி நமக்கு கிருபை செய்திருக்கிறார்.
அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போ நீங்களும் நாங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவரால், ஆவியாலே நடக்க வேண்டும். ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். அதற்காக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவர். அவர் நம்மோடு கூட நடப்பதற்கு ரெடியாக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட புதுசுல எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. முதல் நாள்ல நல்லா ஆரம்பிப்பாங்க. என்ன ஆரம்பிப்பாங்க? அழகா காலையிலே எழும்பிடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, வேதம் வாசிப்பாங்க. அப்பா நல்ல ஆண்டவரோட நான் நடக்கிறேன்னு சொல்லுவாங்க, நான் நடக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் என் கூட நடக்கிறாருன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாயிட்டேன், நான் ஆண்டவரோடு கூட நடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்ச நாளையில என்ன ஆகும்? மெதுவா 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 ஒவ்வொன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் 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 மங்கி அது அப்படியே நின்று போயிடும். அப்படி எப்போ பிசாசானவன் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தை காட்டுவான். எப்படி ஏவாளுக்கு சொன்னான் பார்த்தீங்களா, அந்த பழத்தை பாருன்னு சொன்னான். அதே மாதிரி நம்மளையும் பார்த்து சொல்லுவான், ஏன் நீ இந்த வயசுல ஆண்டவரோடு கூட நடக்கிற? உலகத்தை கொஞ்சம் பாரு, இங்க வா. பிசாசு சில காரியங்களை நமக்கு காட்டி பாவத்திலே விழத்தள்ளுவான். இல்லை என்றால் வியாதி, பிரச்சனை, துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து ஆண்டவரிடத்திலிருந்து நம்மை பிரித்து விடுவான். ஆவியிலே ஆரம்பிப்பாங்க, நிறைய பேர் மாம்சத்தில் போய் முடிப்பாங்க. இந்த காரியம் நல்லதல்ல. நாம் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து விட்டு நடந்தால் நாம் எப்பொழுதும் கீழே இடறுவதற்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சு நடந்தோன்னு வைங்களேன், நம்ம இடறி விழுந்துருவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம அப்படியே நின்று விடுவோம். நம்முடைய இஷ்டம், ஆண்டவரே நீங்க இதுல நில்லுங்க, இந்த கொஞ்சம் இந்த போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி நம்ம போவோம். ஆனா ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்தார் என்றால் நம்மை அவர் விடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்லா புரியுதுல்ல? நம்ம ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சோன்னா என்ன பண்ணுவோம்? நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நாம் நடந்துகிட்டு நம்முடைய இஷ்டத்துக்கு நேராக ஆண்டவரை திருப்ப பார்ப்போம். அப்ப நம்ம செல்லுகிற பாதைக்கெல்லாம் அவர் வர முடியாது. நாம் உலகத்தை எல்லாம் பார்த்து விடுவோம். ஆண்டவர் நமக்காக வெயிட் பண்ண மாட்டார். ஆனால் கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்தார் என்றால் உங்களை நேர் பாதையிலே நடத்துவார். ஆவியானவரால் நாம் நடத்தப்படுவோம். பிரியமானவர்களே, ஒரு 5 வயது பையன் 30 வயது தகப்பனார், அந்த 5 வயது பையன் சொன்னானா, டேடி நான் உங்களை பிடிச்சி நடத்தி கூட்டிட்டு போறேன்னு சொன்னானா. அப்போ அந்த தகப்பனார் சொன்னாராம், மகனே நீ என் கையை பிடிச்சினா பள்ளங்கள் மேடுகள்லாம் வரும் பொழுது உன்னால பேலன்ஸ் பண்ணவே முடியாது, நீ விட்டுருவ. அது மட்டும் இல்லை, நீ தான் விழுவ, நான் விழ மாட்டேன். ஆனால் நான் உன் கையை பிடிச்சேன்னு சொன்னா பள்ளங்கள் மேடுகள் வரும் பொழுது அழகா உன்னைய பிடிச்சினா சுமந்து கொண்டு சென்றுவேன்னு சொன்னாங்களாம். அப்பனா டேடி நீங்க என் கரத்தை பிடிச்சிக்கங்கன்னு சொன்னானா. இன்னைக்கு பிரியமானவர்களே, எத்தனை பேர் நான் 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 என்று சொல்லி கொண்டு இருக்கிறீங்க? நான் நடக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் என்று ஏன் சொல்றீங்க? ஆண்டவரே நீங்க என்னைய நடத்துங்கப்பா. ஆவியானவரே நீங்க என்னைய நடத்துங்க, நீங்க என் கரத்தை பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடிப்பதற்கு நம்முடைய கரத்தை கொடுப்போமா? நாம் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன், கர்த்தரோடு கூட. யாரெல்லாம் கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறீங்க? ஆண்டவரோடு கூட இருக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்கெல்லாம் கர்த்தரோடு கூட இசைந்திருந்தால் என்ன சொல்லுது வேதம்? என்ன சொல்லுது? நாம் ஒரே ஆவியாய் இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, ஒரே ஆவியாய் இருக்கிறோம்.
நானும் ஆவியானவரும் ஒன்று. நாம் ஆவியானவரோடு கூட ஒன்றாயிருக்கிறோம். எப்படி இயேசுவானவர் சொன்னாரோ, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், அதே மாதிரி நீங்களும் எங்களோடு கூட ஒன்றாய் இருக்கணும்னு வேண்டுகிறோம்னு சொன்னாரே. இன்னைக்கு நாம் சொல்லுவோமா, நானும் ஆவியானவர் ஒன்றாயிருக்கிறோம், எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் என்று நம்மாலே சொல்ல முடியுமா? கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான். அப்ப நம்ம ஆண்டவரோடு கூட இருந்தால் நமக்குள் ஆவியானவர் இருப்பார். நமக்குள் ஆவியானவர் ஒரே ஆவியாய் இருப்பார். அப்படியானால் நம்முடைய முழு சரீரத்துக்கும் அவர்தான் அதிகாரியாக மாறுகிறார். ஆவியானவர் தான் அதிகாரி. அவர் நம்மை ஆண்டு கொள்வார். அவர் நம்மை நடத்துவார். அவர் நமக்குள்ளாக இருந்து அவர் கிரியை செய்வார். நாம் ஆண்டவரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்க வேண்டும். 3 விதமான ஆத்மாவில் சுபாவங்கள் உண்டு. ஆத்மா ஒன்றுதான், ஆனா ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்மா அதுல சுபாவங்கள் தனியா இருக்குது. பாருங்க, என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதனுடைய தன்மை, முதல்ல மனிதனுடைய ஆத்மா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பிசாசு, துஷ்ட ஆத்மா. இன்னொரு ஆத்மா, அதுதான் பரிசுத்த ஆத்மா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி, துஷ்ட ஆத்மா, பிசாசு, மனிதனுடைய ஆவி. இந்த மனிதனுடைய ஆவி எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லா மனிதனுக்கும் ஆண்டவர் ஆத்மாவை கொடுத்தார். மிருகங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் ஆண்டவர் தன்னுடைய ஆத்மாவை கொடுத்து வைத்திருக்கிறார். தன்னுடைய ஆவியை நாசியிலே ஊதி அவர் பெற்றுக்கொள் என்றார். ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆத்மா விலையேற பெற்றது. இந்த ஆத்மா மடிந்து போகாது. நல்ல காரியங்களை செய்தோம் என்றால் இந்த ஆத்மா நம்மை பரலோகத்துக்கு எடுத்து செல்லும். நம்முடைய ஆத்மாவிலே நாம் கெட்ட காரியங்களை பாவத்திலே அழிந்து போவோம் என்றால் அது நரகத்துக்கு நேராக நம்மை கொண்டு செல்லும். இந்த ஆத்மா மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, விலையேற பெற்றது. இதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மனிதனுடைய ஆத்மா இருக்கிறதல்லவா, அதனுடைய சுபாவம் என்ன, அதனுடைய தன்மை என்ன என்று பார்த்தால், எந்த மனிதன்ட்டையும் நீங்க கேட்டு பாருங்க, நீ என்ன ஆகணும்னு விரும்புற அப்படின்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க, நான் பெரியவனா மாறணும், நான் நல்ல பணக்காரனா மாறணும், என் பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல உத்தியோகத்தில் வரணும், நல்ல அழகான வீடு கட்டணும், நல்ல கார் வாங்கணும். எல்லாருக்கும் அது உள்ளத்தில் வர்ற ஆசை தான். எல்லா மனிதனுக்கும் அதுதான் வருது. சின்ன பையனை பிடிச்சு நீங்க கேட்டு பாருங்க, தம்பி நீ பெரியவனாகி என்ன ஆக விரும்புறேன்னு கேளுங்க. அவன் சொல்லுவான், நான் கலெக்டர் ஆகணும். சிலர் சொல்லுவான், நான் டாக்டர் ஆகணும், நான் ப்ரொஃபஸர் ஆகணும். அவனுக்கு கலெக்டர்னா என்னன்னே தெரியாது, டாக்டர்னா என்னன்னே தெரியாது. ஆனாலும் உள்ளத்தில் வாஞ்ச பெரிதாக இருக்கும். சொல்லுவான், நான் பெரியவனாகி நான் பெரிய வீடு கட்டுவேன், நான் பெரியவனாகி பெரிய வண்டி வாங்குவேன், கார் வாங்குவேன். இப்படிலாம் பிள்ளைங்க பேசுவாங்க. பெற்றோர் எல்லாம் அதை கேட்டு சந்தோஷப்படுவோம். அப்படித்தானே? எல்லாருடைய உள்ளத்திலேயும் ஆசை பெரியவனாக வேண்டும். அதுதான் ஆசை. இதுதான் மனிதனுடைய ஆத்மாவின் தன்மை. இரண்டாவது பிசாசு. பிசாசு ஒருவனுடைய ஆத்மாவை வஞ்சித்து பிடித்து கொண்டால் அந்த பிசாசு அவனுக்குள்ளே இருந்து என்ன பண்ணும் தெரியுமா? அவனை வாழ விடாது, அவனை அழித்து போட திட்டம் போடும். அவன் சோம்பேறித்தனமாய் இருப்பான். அவன் சம்பாதிக்கிறது எதுவும் அவன் கையிலே நிற்காது. அவனை குடிகாரனாக, பாவம் செய்கிற, வேசித்தனம் செய்கிறவனாக அவனை மாற்றிவிடும் பிசாசே. இல்லை என்றால் வியாதியை கொடுத்து அவனை படுக்க வைத்து விடும். கடைசியில அவனை நரகத்துக்கு நேராக இழுத்து செல்லும். அதுதான் பிசாசினுடைய தன்மை. அந்த பிசாசு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அசுத்த ஆவி ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்தால் அவனை வாழ விடாது. எத்தனை பேர் இந்த பீல் மக்கள் மத்தியில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ வாலிபர்கள் மத்தியில் பிசாசு அப்படி பேசுமா, காதுல சொல்லுமா,
என்ன சொல்லும்? நீ செத்து விடு, இந்த உலகத்துல ஏன் இருக்கிற, இருந்து என்ன பிரயோஜனம், நீ என்ன பெரிய ஆளாக முடியும், இப்படிலாம் பிசாசு பல காரியங்களை காதுல சொல்லி எத்தனை பேர் தற்கொலைக்கு நேராக கடந்து செல்கிறார்கள். பிசாசு அப்படித்தான் செய்யும். அவன் ஒரு ஆத்துமாவை கெடுக்க தான் வருவான். ஆகையினாலே நம்முடைய ஆத்துமாவை காத்துக் கொள்ளுங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவன் நம்மை வஞ்சித்து விடக்கூடாது. மூன்றாவது ஒரு ஆத்துமா இருக்கிறது, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்முடைய இருதயத்திலே வந்து வாசம் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விட்டால் நமக்கு அப்படியே உற்சாகத்தின் ஆவி, ஒரு சமாதானத்தின் ஆவி, சந்தோஷத்தின் ஆவி நம்மை நிரப்பும். நாம் காலையிலே எழும்போம், ஆண்டவரை ஆராதிப்போம், துதிப்போம், ஆண்டவருக்காக செயல்படுவோம், சாட்சிகளை கூறுவோம், ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று ஓடுவோம். அந்த வாஞ்ச உள்ளத்தில் இருக்கும். ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழும்படியான கிருபையை ஆண்டவர் கட்டளையிடுவார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியம். அப்ப 3 விதமான அந்த சுபாவத்துல இன்னைக்கு நம்ம எதுல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய ஆத்மாவில் யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் நீங்களும் பரிசுத்த ஆவியானவர் ஒன்று. அதற்கு பின்பு நம்ம அதிகாரம் பண்ணக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்பு பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்தோம் என்றால் ஆவியானவர் துக்கப்படுவார். ஆவியானவர் உள்ளே வந்த பின்பு நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் தான் இந்த சரீரத்துக்கு பொறுப்பு, நீர் தான் இந்த சரீரத்துக்கு அதிகாரி, நீர் தான் என்னை ஆண்டு நடத்தணும்னு சொல்லி அவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அப்போ நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் நடத்துவார். நம்முடைய சுய சித்தம் அல்ல, அவருடைய சித்தம் நிறைவேறும்படியாக அவர் நம்மை நடத்தி செல்வார். ஆவியானவர் நம்மை நடத்தி செல்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சின்ன வயசுல நம்மலாம் சண்டே கிளாஸ்ல நாங்களாம் பாடி இருக்கிறோம். சுக்கு சுக்கு வண்டி ரயில் வண்டி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு உண்டு. ஹல்லேலூயா. அதுல சொல்லி இருக்கோம், இயேசு டிரைவராக இருந்தால் அந்த சுக்கு சுக்கு வண்டி, சின்ன வண்டி, ரயில் வண்டி அப்படிலாம் பாடுவோம். அதுக்கு இயேசு டிரைவராக இருந்தால் வண்டி எங்க போகுமா சொல்லுங்க? பரலோகத்துக்கு நேராக கொண்டு செல்லும். பிசாசு டிரைவராக இருந்தால் நரகத்துக்கு நேராய் கொண்டு செல்லும். இன்றைக்கு எங்கள் பீல் மக்கள் மத்தியில் சண்டே கிளாஸ்ல இந்த பாட்டு பாடுவாங்க. இயேசு டிரைவராக இருந்தால் நம்ம வண்டி பரலோகத்துக்கு நேராக கொண்டு போவாராம். பிசாசு டிரைவராக இருந்தா சொல்லிருங்க, நரகத்துக்கு நேராக கொண்டு செல்லும். ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில யாரு டிரைவர்? தீர்மானம் பண்ணலாமா? ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். ஆவியானவர் நம்மை நடத்தி செல்ல வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையின் சுக்கானை பிடிக்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே டிரைவராக மாற வேண்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளே வாசம் பண்ணுபவரே, நீரே எனக்கு டிரைவராக இருந்துக்கங்க ஆண்டவரே. அந்த டிரைவர் உங்களை கரெக்டா நடத்தி செல்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் எப்படி நடத்தி செல்வார்? கரெக்டா நேர் வழியில நடத்தி செல்வார். ஆமா, நம்ம சில பஸ்ல ஏறுறோம், ட்ரெயின்ல ஏறுறோம், ஃப்ளைட்ல ஏறுறோம். எங்கேயாவது ஏறிட்டோம்னா நம்ம உடனே சொல்லுவோம் 2 மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை தூத்துக்குடி டு திருநெல்வேலி பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டீங்க, 1 ஹவர்ல போய் சேர்ந்துடலாம். 10 மணிக்கு ஏறியாச்சா 11 o'clock நாங்கள் வந்துடுவேன்னு சொல்லுவீங்க. அங்கே காத்திருக்கிறவங்ககிட்ட சொல்லுவீங்க, அப்படித்தானே? ஹல்லேலூயா. பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த உடனே நினைப்பீங்க 1 hour நல்ல ரெஸ்ட், தூங்கி எழும்பிடலான்னு நினைப்பீங்க. ஒரு சின்ன குட்டி தூக்கம் போடுவீங்க. முழிச்சப்பா அங்கே டிரைவர் வந்துருச்சு திருநெல்வேலின்னு சொன்ன உடனே எல்லாரும் கண்ணை திறந்துருவீங்க. ஓ, திருநெல்வேலி வந்துருச்சா அப்படின்னு இறங்குவீங்க ரொம்ப சந்தோஷமா, அப்படித்தானே? ஆனா ஏறும்போது யாராவது டிரைவர் யாரு? நமக்கு தெரிஞ்சவங்களா? இவன் எப்படிப்பட்டவர், இந்த வண்டியில ஏறலாமா, இப்படிலாம் யாருமே பார்க்கறது கிடையாது. டிரைவரை பார்க்கவே மாட்டோம். ஏறி உட்கார்ந்தா சரி 1 hourல கொண்டு போய் நம்மளை விடுவார் அப்படின்னு ஒரு
பயங்கரமான ஒரு நம்பிக்கை அந்த டிரைவர் மேலே நம்ம வச்சிருக்கிறோம். அப்படிதான் ட்ரெயினில் ஏறுறோம், மெட்ராஸில் ஏறுறோம், இங்கே இல்லைன்னா தூத்துக்குடியில் ஏறுறோம். சாயந்தரம் ஏறிட்டா காலையில் சென்னை போயிடலாம், அவ்வளோதான். யாராவது டிரைவரை பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின் டிரைவரை பார்த்துருக்கிறீங்களா? ஃப்ளைட்டில் போகிறோம், பைலட்டை யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆனால் யார் மேலே நம்பிக்கை? நம்ம அவ்வளோ ஒரு நம்பிக்கையை மனுஷன் மேலே வைக்கிறோம். அவன் கரெக்டாக கொண்டு சேர்த்துருவார்னு சொல்லிட்டு நம்ம அழகா தூங்குறோம். பாருங்க, நான் என்ன சொல்கிறேன், உலக பிரகாரமான ஒரு மனிதனுக்கு மேலே நம்ம இத்தனை விசுவாசத்தை, ஒரு நம்பிக்கையை வச்சு நம்ம வண்டியில் ஏறுவோம் என்றால், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர், அவர் உன்னுடைய வாழ்க்கையின் டிரைவராக மாறினால் நாம் எவ்வளவு தைரியமாக பிரயாணம் பண்ணலாம். அவர் உங்களை அழகாக நடத்தி செல்வார், உங்களை ஓட்டி செல்வார், அவர் உங்களை கரெக்டாக கொண்டு சேர்ப்பார். இடையில எந்த பிரச்சனையோ ஆக்சிடென்ட்டோ வராதபடி பாதுகாத்துக் கொள்வார். அவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் டிரைவராக அவர் மாற வேண்டும். மோசே அப்படித்தான் இஸ்ரவேல் மக்களை நடத்தி செல்லும் பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே, இஸ்ரவேல் மக்களை நீ நடத்தி செல் கானானுக்கு நேராக. 40 வருடங்கள் நடத்தி செல்லும் முன்பதாக அவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்ல வேண்டும். உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்லவில்லை என்றால் நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன் ஆண்டவரே. நீங்க வந்தீங்கன்னா தான் நான் போவேன், நீங்க நடந்தாதான் நான் நடப்பேன். எவ்வளவு அழகா ஆண்டவரை பிடித்து கொண்டான் பாருங்க. அவன் ஆண்டவரை பிடித்து ஆண்டவர் முன்னால சென்றாதான் போவேன்னு சொன்னான். இன்னைக்கு நம்மள எல்லாரும் அப்படிதான் சொல்றோமா? எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா, ஆவியானவரே நீங்க வந்தாதான் நான் போவேன், இல்லை நான் போக மாட்டேன். மோசே அழகாக ஆண்டவர் பிடித்து கொண்டான். ஆண்டவர் அவனை நடத்தி சென்றார். மேக ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய் ஆண்டவர் முன்னையாக சென்றார். அழகாக கானானுக்குள்ளே அழைத்து செல்லும்படியான கிருபையை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டாரே. இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் நடத்தி செல்கிறார். அந்த பரலோகமாகிய கானானுக்குள்ளே செல்லும்படியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் டிரைவராக மாறி நம்மை முன்னாக நடத்தி செல்லுகிற தேவனாக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும் என்றால் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன பண்ணுவார் என்றால், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். எல்லாரும் சொல்லலாமா? சொல்லுங்க. அவர் நமக்குள்ளே, அவர் நம்மை நடத்தணும்ல. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். எப்படி நடத்துவார் என்றால், முதலாவது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார். வாசிக்கலாமா? யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். அவனில் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். சத்தமா சொல்லலாமா? வாசம் பண்ணுகிறவர். யாரு உடைய உள்ளத்தில் அவர் வந்து வாசம் பண்ணுவார் என்றால், வசனம் சொல்லுது, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால். யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லலாமா? பிள்ளைங்க சொல்லலாமா? நான் இயேசுவை நேசிக்கிறேன். நீங்க இயேசுவை நேசிக்கிறவங்களாக இருந்தால் பிதாவானவரும் உங்களை நேசிப்பாராம். அது மட்டுமல்லையா, என்ன எழுதி இருக்குது தெரியுமா? நானும் என் பிதாவும் இணைந்து பரிசுத்த ஆவியாக உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவோம். அப்ப முதல்ல நம்ம இயேசுவை நேசிக்கிற பிள்ளையா மாறணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க ஆண்டவரை நேசிச்சா உங்களுக்குள்ளே இயேசு சாமியும் வந்துருவாரு, பிதாவானவரும் வந்துருவாரு, பரிசுத்த ஆவியும் வந்துருவாங்க. எல்லாரும் வந்து உங்களுக்குள்ள என்ன பண்ணுவாங்களாம்? வாசம் பண்ணுவாங்க.
எவ்வளவு நாள் வாசம் பண்ணுவாங்க? ஏதோ கொஞ்ச நாளைக்கு கூப்பிட்டீங்கன்னு வந்துட்டு போவாங்களா? இல்லவே இல்லை. வாசிக்கலாமா? யோவான் 14வது அதிகாரம் 16, 17 வசனத்தை வாசிக்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் அவரை அறிவீர்கள். இந்த உலகம் அவரை அறியாது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே ஆவியானவர் ஊற்றப்படவில்லை. உங்களுக்கு இயேசு தெரியும். உங்களை இயேசு ரட்சித்தார். நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்கள். ஆகையினாலே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதனால் நீங்கள் அவரை அறிவீர்கள். என்ன அறிகிறோம் தெரியுமா? அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படியாக அனுப்பப்பட்ட ஆவியானவர் என்பதை அறிந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? என்றென்றைக்கும் சொல்லுங்க, என்றென்றைக்கும் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அவர் ஏதோ கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போகிறவர் அல்ல. அவர் நமக்குள்ளே ஒரு விசை வந்து விட்டால் நமக்குள்ளே தங்கி இருப்பார், வாசம் பண்ணுவார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். போஜனம்னா என்ன? நல்ல ஐக்கியம். ஹல்லேலூயா. நான் அவனோடு கூட ஐக்கியம் கொள்ளணும்னு விரும்புகிறேன். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். சண்டேலாம் சர்ச்சுக்கு வாரோம். அதுக்கு பிறகு சர்ச்சில் எப்போல்லாம் மீட்டிங் நடக்கும் அப்போல்லாம் சர்ச்சை திறந்துருவோம். மற்ற நேரம் சர்ச்சை பூட்டிடுவோம். அப்போ பூட்டின உடனே ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்துக்குங்க, மறுபடியும் நாங்கள் சர்ச்சை திறந்து வரும்போது நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொன்னால் அவர் கேட்பாரா? கேட்கவே மாட்டார். ஆலயம் தேவைதான். எல்லாரும் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஆலயம் தேவை. ஆனா ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? நீதான் அவருடைய ஆலயமாய் மாற வேண்டும். அவரை நீ உள்ள வச்சு நீ பூட்டி வச்சுட்டு போகிறதை அவர் விரும்ப மாட்டார். மகளே, மகனே, நான் உன் உள்ளத்துல வாசம் பண்ண விரும்புகிறேன். நான் உன்னோடு கூட வந்துடுறேன். ஹல்லேலூயா. நீ எப்போ ஆலயத்துக்கு வர்றியோ அப்ப நானும் வந்துடுறேன். ஆனா உனக்குள்ளதான் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாயிருப்பார். ரோமர் 8:9 வாசிக்கலாமா? அவர் நமக்குள்ளே வாசமாய் இருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தால் நீங்கள் யார்? ஆவிக்குரியவர்கள். சொல்லலாமா? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஆவிக்குரியவர்கள். ஏன் சொல்ல பயப்படுறீங்க? எல்லாரும் ஆவிக்குரியவங்கள் தானே. மாம்சத்துக்குரியவங்களா இருந்தா பயம் வரும். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தால் நீங்கள் யார்? சொல்லுங்க சத்தமா, ஆவிக்குரியவர்கள். ஆமென். இந்த ஆவிக்குரியவர்களாக நாம் மாறினா நமக்குள்ள என்ன நடக்கும் தெரியுமா? வாசிக்கலாம் ரோமர் 8:10. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். பாருங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தால் நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆவிக்குட்பட்டவர்கள் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த சரீரம் பாவத்திற்கு மரித்துவிடும். இந்த சரீரத்தில் இருந்து நீங்க பாவம் செய்ய முடியாது. சரீரத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது என்று சொல்லி கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். வீட்டில் போய் வாசியுங்க. இப்ப வாசிக்க நேரம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சுமார் 17 காரியங்கள் அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் எப்படிப்பட்டவைகள் என்று சொல்லி. அப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் அழிந்துவிடும், மரித்துவிடும். இந்த மாமிசம் மரித்துவிடும். ஆவி
தேவனுக்கென்று சொல்லி அது நீதியின் நிமித்தம் அது பிழைச்சிருக்குமா? உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணினா நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்கள். மாமிசம் மரித்துவிடும், ஆவி நீதிக்கென்று அது பிழைத்து நிற்கும். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் ரோமர் 8:13 வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ சரீரத்தின் கிரியைகளை அழிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பாவமான சரீரத்தின் கிரியைகளை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அழிக்க வேண்டும். ஒரு கெட்ட எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வந்ததுன்னா, நம்முடைய சிந்தையில ஒரு கெட்ட எண்ணம் வந்ததுன்னா, ஒரு பாவமான சிந்தை வந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? உடனே அந்நிய பாஷை பேசணும். சொல்லுங்களேன், அந்நிய பாஷை பேசணும். எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறீங்களா? அந்நிய பாஷை வரலன்னா என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரமாவது பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணா எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணலாம் தெரியுமா? 100 ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென். எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஒரு பார்த்து சொல்லுங்க. ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணுனா 100 ஸ்தோத்திரம் சொல்லிடலாம். 5 நிமிஷம் சொன்னா எத்தனை? 500 ஸ்தோத்திரம். 10 நிமிஷம் சொல்லிட்டா, காலையில் ஒரு 10 நிமிஷம், மத்தியானம் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் சொல்லிட்டா ஒரு நாளையில. ஏன் பயப்படுறீங்க? ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசுங்க. மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போய்விடும். மாமிச சிந்தையெல்லாம் மரணம், அது அப்படியே அழிஞ்சு போயிடும். அதற்காகத்தான் ஆவியானவர் உள்ளே வாசமாய் இருக்கிறார். அவர்தான் ஒரு நல்ல ஆயுதம். இந்த பிசாசு வந்துட்டானே என்ன பண்ணன்னு சொல்லாதீங்க, உடனே அந்நிய பாஷை பேசுங்க. அதுதான் ஆயுதம். அப்படியே மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினாலே அழித்து போடுவீர்கள். ஹல்லேலூயா. அப்படி அழித்து போட்டால் நீங்கள் பிழைப்பீர்கள். கடைசியா என்ன நடக்குது? அவன் ஆவிக்குட்பட்டவனாய் இருந்தால் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். ஆமென், ஆமென். உற்சாகமா இருக்கிறீங்களா? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நம்ம எல்லாருக்கும் என்ன பலன் வேண்டும்? சொல்லுங்க. பரிசுத்தமாகுதல். நான் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆவிக்குட்பட்டவர்கள் நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடைசியில் நமக்கு எங்க போய் சேர்ப்பாங்களாம்? நித்திய ஜீவன். முடிவோ நித்திய ஜீவன். எல்லாரையும் நித்திய ஜீவனுக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார். முதலாவது ஆண்டவர் செய்கிறார், சொல்லுகிறது, நான் உங்களுக்குள்ளே வாசமாயிருப்பேன். இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? அவர் நமக்கு போதிப்பார். என்ன செய்வார்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவர். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுபவர் மட்டுமல்ல, அவர் போதிக்கிறவர். வாசிக்கலாம். யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து எல்லாவற்றையும் போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் யார் தெரியுமா? அவர் ஒரு குட் டீச்சர். அவர் அழகா நம்மளை போதிக்கிறவர், நமக்கு வழி நடத்துபவர். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு எப்படி அறிவுரை சொல்லுகிறாங்களோ அதே மாதிரி ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அறிவுரை வழங்குவார், நமக்கு போதிப்பார், வேத வசனங்களை நமக்கு சொல்லி தருவார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசமாய் இருந்து எல்லாவற்றையும் நமக்கு போதித்து அவர் நடத்துவார். எல்லாவற்றையும் அவர் நினைப்பூட்டுவார்.
வேத வசனங்கள் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த காரியங்களை நினைப்பூட்டுகிறவராக அவர் நமக்குள்ளே இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேருக்கு சரியான ஆலோசனை இல்லாம அங்கும் இங்கும் அலைகிறாங்க. ஆவியானவர் இருந்தால் அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார், கரெக்டாக போதித்து நடத்துவார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது. பொய் அல்ல. அது பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஹல்லேலூயா. ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆவியானவர் சொல்லுவார், இங்க போ, இங்க போகாத, இதை செய், இதை செய்யாத, இதை பேசு, இதை பேசாத. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவர் போதிக்கிறது எதுவோ அதன்படி நடப்பீர்களா? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் அவர் போதித்து நடத்துவார். வேற யார்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்கணும்னு அவசியமே இல்லை. வேதத்தின் முன் இருந்து அவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். அதற்காக ஆலயத்துக்கு வராம இருக்கலான்ட்டு கிடையாது. அதுக்காக போதகர் ஐயா பேசுற பிரசங்கத்தை கேட்க கூடாது, ஆவியானவரே எனக்கு போதிச்சிட்டாருன்னு சொல்லக்கூடாது. அது அப்படி அல்ல. உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருந்து நீங்க எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கணுங்கிறத ஆண்டவர் உங்களுக்கு போதித்து கொண்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன படிக்க போகணும், என்ன கோர்ஸ் எடுக்கணும், எப்படி செய்யணும், எங்க வேலைக்கு போகணும், எப்படி பிள்ளைகளுக்கு வரன் தேடணும், எல்லாவற்றையும் போதிப்பார். ஆமென். ஆகையினால் தான் சங்கீதக்காரன் சொன்னார், தாவீது 32:8 சங்கீதத்தில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. நாங்கள் பீல் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறோம். 38 வருடங்கள். அங்கே எங்களுக்கு தமிழ் பேசுறதுக்கு ஆட்கள்லாம் கிடையாது. இங்கே மாதிரி சண்டே நாங்கள் தான் போய் போதிக்கணும். எங்களுக்கு யார் போதிச்சா தெரியுமா? ஆவியானவரே எங்களை போதித்து நடத்தினார். நாங்கள் அங்கே பணித்தளத்துக்கு செல்லும் பொழுது என்னுடைய வயது 23. அந்த நாளில் இருந்து பாருங்க, இத்தனை வருடம் ஆண்டவரே எங்களுக்கு போதித்து நடத்தினார். அவர் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்டு கேட்டு செய்வோம். அப்படியா ஆண்டவர் நடத்தினார். ஒரு முறை எங்க ஊழியரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ராத்திரியில வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு 10 o'clock இருக்கும். நீ எல்லாரையும் கிறிஸ்தவங்களா மாத்திரியான்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவனை பார்த்து சொன்னாங்க, அந்த ஊழியரை பார்த்து சொன்னாங்க, இப்போ நான் உங்ககிட்ட பேட்டி எடுக்க போகிறோம், எல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்ண போகிறோம், இந்த எல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்ணி டிவியில் போட போகிறோம், நீ நாங்கள் சொல்கிற கேட்குற கொஸ்டின்க்கெலாம் பதில் சொல்லணும்னு சொன்னாங்க. உடனே அவன் பயந்து என்ன பண்ணன்னு தெரியல, போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார்ந்துருந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டான். அவன் சொல்கிறான், சிஸ்டர் போலீஸ் என்னைய பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இப்போ என்கிட்ட கொஸ்டின் கேட்க போகிறாங்க, நான் பதில் பேசணும், நான் என்ன பேசணும் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. நான் சொன்னேன், அவன் சுதேச ஊழியர், நான் அவனை பார்த்து கேட்டேன், நீ எங்க இருந்து பேசுற? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் பேசுறேனா? ஐயோ, நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறியா? அப்ப போலீஸ் என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு யார் சொல்லி கொடுக்குறான்ட்டு அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்ன, பரவாயில்ல பரவாயில்ல, சீக்கிரமா சொல்லிருங்க, என்ன சொல்லணும்? நான் சொன்னேன், உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவர் உனக்கு போதிப்பார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி சொல், பொய் மட்டும் சொல்லிராத, உண்மையே சொல்லிரு. நீ எப்படி ஆண்டவருக்குள்ள வந்தா, நீ என்ன செய்யறா, எத்தனை வர ஊழியத்தில் நடத்தின, எத்தனை வர விசுவாசியா மாத்தின, என்னத்தை கேட்டாலும் சரி உண்மையை சொல், பொய் சொல்லிராத. இதை மட்டும் சொல்லிட்டு டக்குன்னு போனை வச்சுட்டேன். உடனே அங்கிருந்து உள்ள இருந்து என்கொயரிக்கு வந்து அவனுக்கு 2 மணி நேரம் 2 hours அவன்கிட்ட பேட்டி எடுத்தாங்க. அவன் சொன்னது என்ன தெரியுமா? சிஸ்டர்கிட்ட பேசிட்டு வச்சேன், அவங்க சொன்ன ஒரே வார்த்தை,
ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார், அவர் உனக்கு போதித்து நடத்துவார்னு சொல்லிட்டாங்க. அது மட்டுமல்ல, லாஸ்ட்ல உண்மையே சொல்லிரு, பொய் சொல்லிடாதன்ட்டாங்க. அவ்வளவுதான், உண்மையை எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதுதான். ஆண்டவர் என்னை எப்படி ரட்சித்தாரு, நான் எப்படி ஊழியத்துக்கு வந்தேன், என் மூலம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, என்னென்ன அற்புதம் நடந்தது. ஆமேன்னு சொல்லுங்க. கட 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 கடன்னு சொல்லிட்டான். அவனுக்குள்ள தைரியம் வந்துருச்சு. 2 மணி நேரம் அவன்கிட்ட பேட்டி எடுத்துட்டாங்க. கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? அவனை கொண்டு போனதின் நோக்கம் என்ன தெரியுமா? அவனை ஜெயிலுக்குள்ளே போட்டுறணும், வெளியிலே வர விடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் கொண்டு போனாங்க. ஆனால் அவன் 2 மணி நேரம் பேச்சை எடுத்த பிறகு அந்த போலீஸ்காரங்களை சொன்னாங்க, நீ வண்டியில் ஏறுன்னு சொல்லி ஏற்றி அவனை அப்படியே கொண்டு வந்து வீட்டில் கொண்டு இறக்கி விட்டுட்டு போனவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் யாருமே வரல. ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அது மட்டும் இல்லாமல் அவனுடைய பேட்டியை எடுத்து டிவியில் போட்டாங்க. அது நிமித்தம் என்ன நடந்தது? எல்லாரும் இயேசுவை அறிஞ்சுக்கிட்டாங்க. ஓ, ஆண்டவர் இப்படிலாம் செய்கிறாரான்னு சொல்லி அறிஞ்சுக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் மாற்றினார். அவர் நம்மை போதிக்கிறவர், நமக்கு போதிக்கிறவர். பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு காரியம், அவர் என்ன செய்வார்? நம்மை நடத்துவார். எல்லாரும் சொல்லலாமா? நடத்துவார். முதல்ல என்ன சொன்னேன்? நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். 2வது போதிப்பார். 3வது நம்மை நடத்துவார். ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் எல்லாரும் சொல்லுகிறோம், நாங்க தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவது சரிதான். ஆனா ஒரு கொஸ்டின், நாம் ஆவியானவரால் நடத்தப்படுகிறோமா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்மை யார் நடத்தணுமா? ஆவியானவர் நடத்தணும். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படணும். அப்பதான் நம்ம சொல்ல முடியும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் நம்ம யார் நடத்தணுமா? ஆவியானவர் தான் நடத்தணும். தேவனுடைய ஆவியானவர் நம்மை நடத்தணும். அப்பதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 8:15. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரத்தின் ஆவி. நீங்கள் எல்லாரும் தேவனால் ஆவியினால் நடத்தப்பட்டால் தேவனுடைய புத்திரர். இப்ப இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்க எல்லாரும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், நீங்க எல்லாம் என்ன ஆவியை பெற்றிருக்கிறீங்களா? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தகப்பன் யார்? நம்முடைய ஆண்டவர் இயேசு. அவரை பார்த்து நாம் சொல்லலாம், அப்பா பிதாவே. நம்முடைய சொந்த தகப்பங்கிட்ட எவ்வளவு அழகா பேசுறோம். எல்லா பாரத்தையும் சொல்லிடுறோம், டேடி இது வேணும் அது வேணும் சொல்லியாச்சு, தந்துருவாங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர் என்ன சொல்றாரு? நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியில முதல்ல இருந்தீங்க, அது பிசாசு உங்களை வச்சிருந்தது அடிமைப்படுத்தி. ஆனா இன்றைக்கு பரிசுத்த ஆவியினால விடுதலை பண்ணப்பட்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். நம்முடைய தகப்பன் ஆண்டவர். அவர் இருக்கும் பொழுது ஒரு தகப்பன் எவ்வளவு அழகாக பிள்ளையை நடத்துவார், அதே மாதிரி அவர் நம்மை நடத்துவார். உங்கள் மீது என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னார. இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? எசேக்கியேல் 36வது அதிகாரம் 27வது வசனம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த பைபிள் எல்லார்ட்டையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுல எவ்வளவோ நியமங்கள், விதிகள், கட்டளைகள்,
ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளானால், தேவனுடைய புத்திரர் என்றால் இந்த கட்டளைகளின்படி நாம் நடக்க வேண்டும். ஆமென். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ இந்த கடினமா இதன்படி நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதே. ஆண்டவரோடு கூட சீசர்கள் இருக்கும் பொழுதும் கூட சில உபதேசத்தை கேட்டு சீசர்கள் என்ன சொன்னாங்க, இது கடினமான உபதேசம், அதோ இது எப்படி கை கொள்றதுன்னு சொல்லி நிறைய பேர் பின்வாங்கிட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கூட சொன்னாரு, பாருங்க இதுக்கு மேல உங்களுக்கு சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க, அதனால இதோட நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஏன்னு சொன்னா அந்த நேரத்துல சீசர்கள் யாரும் அபிஷேகத்தை பெறவில்லை. இன்றைக்கு நானும் நீங்களும் அபிஷேகத்தை பெற்று அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுத்துட்டார். இந்த ஆவியை நமக்குள்ளாக வைத்து அவருடைய கட்டளைகளின்படி நடக்கவும் அவருடைய நியாயங்களை கை கொள்ளவும் பண்ணுவேன். நீங்க ஆவியானவர் பெற்றுக்கொண்டீங்கன்னா இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களின்படி நடக்குவது ரொம்ப வெகு ஈஸியாக மாறிவிடும். இல்லை என்றால் கடினமா இருக்கும். ஐயோ எப்படி இந்த கிறிஸ்தவ போதனையின்படி நடப்பது கஷ்டம் சொல்லிடுவாங்க எல்லாரும். ஆனா ஆண்டவர் உள்ள வந்துட்டா அழகா சொல்லி கொடுப்பார். ஆமென். வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க. வேதத்தை சும்மா வாசிக்கிறதுக்கும் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு வாசியுங்க. அவர் குட் டீச்சர்னு நான் சொன்னேனே, அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். வேதத்தை வசனத்தை கற்றுக் கொடுப்பார். அதன்படி நடப்பதற்கு கிருபை செய்வார். ஆமென். ஆகையினால் தான் சங்கீதக்காரன் சொன்னான், சங்கீதம் 143:10, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. சொல்லுங்க, அவர் நடத்துபவர். நல்ல ஆவி செம்மையான பாதையிலே என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. ஃபுட் பிரிண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிக்சரை பார்த்துருப்பீங்க. நான் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இதோட நான் முடிக்கிறேன் இந்த செய்தியை. எல்லாரும் நல்ல கவனமாக கேளுங்க. ஒரு மனிதன் இருந்தார். அவர் ஆண்டவரோடு கூட நல்ல ஐக்கியம் வைத்திருந்தார். எப்பொழுதும் சொல்லுவான், ஆண்டவரே நீர் என்னை நடத்தும் ஐயா, நீங்க என் கரத்தை பிடிச்சு நடத்துங்க அப்படின்னு சொல்லுவாராம். ஆண்டவரும் அவருடைய கரத்தை பிடிச்சு நடத்துவார். அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்படியே மணல்ல கால் தடம் தெரியுது. அவர் அடிக்கடி எட்டி பார்ப்பார், ஆண்டவர் என் கூட தான் நடக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்து கொள்வார். அப்படி பார்க்கும் பொழுது 4 கால் தடங்கள் தெரியும். அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, ஆண்டவர் என் கூட தான் நடக்கிறாரு, 2 கால் தடம் என்னுடையது, 2 கால் தடம் ஆண்டவருடையது. சந்தோஷமா நடந்து நடந்து போனாராம். ஆனா ஒரு இடத்துல வரும் பொழுது சகதி வந்துருச்சு, தண்ணி ஆழி, அதுக்குள்ள கால் வச்சு கடக்கணும். உள்ள கால் எடுத்து வச்சா கஷ்டமா இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல, எப்படி நடந்து போய் அங்க போகணுமேன்னு சொல்லி அப்படியே கஷ்டப்பட்டு அந்த சகதியில காலை வச்சு நடந்து 1/2 மணி நேரமா நடந்து அக்கறைக்கு போய் சேர்ந்தார். அவர் அப்பமும் எட்டி எட்டி பார்ப்பாரு, ஆண்டவர் என் கூட தான் நடக்கிறாரா. ஆனா அந்த சகதியில 2 கால் தடம் தான் தெரிஞ்சது, 4 கால் தடம் தெரியல. உடனே அவர் நினைச்சாராம், ஐயோ இவ்வளவு நேரமும் ஆண்டவர் என் கூட நடந்தாரே, இந்த சகதிக்குள்ள நான் கஷ்டப்பட்டு கால் வைக்கும் பொழுது ஆண்டவர் எங்கே சென்று விட்டார், அவர் எங்கு போய் விட்டார், என்னை தனியாக விட்டு விட்டாரே, நான் தனியாக கஷ்டப்படுகிறேனே என்று அவன் நினைத்தானாம். 2 கால் தடம் தானே தெரிகிறது அப்படின்னு சொல்லி கவலையோடு அவன் சென்றானாம். ஆனால் வெளியில வந்த பின்பு மறுபடியும் நடக்கும் பொழுது மணல்ல 4 கால் தடம் தெரிஞ்சுதான். உடனே அவன் பார்த்தானா, பாருங்க திருப்பி பார்க்கும்போது 4 கால் தடம் வந்துருச்சு. உடனே அப்படியே நின்னானா, ஆண்டவரே இந்த சகதியில ஆழியில நான் நடக்கும்போது நீங்க என்னை விட்டுட்டு எங்க போனீங்க ஆண்டவரே, 2 கால் தடம் தானே தெரிஞ்சது, நீங்க இப்போ எங்க இருந்து வந்தீங்க, என்னைய கஷ்டப்படும் போது மட்டும் தனியா விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டானா. அப்ப ஆண்டவர் சிரிச்சு கொண்டே பதில் சொன்னாராம், மகனே
நான் உன் கூட தான் நடந்து வந்தேன். இந்த சகதி ஆழி வரும் பொழுது நீ கஷ்டப்படக்கூடாது, ரொம்ப கஷ்டமான ஒரு சேர் தான், இதுக்குள்ள நடக்க முடியாதுன்னு சொல்லி நான் உன்னை தூக்கி என் தோளின் மேலே சுமந்து கொண்டு நான் தான் நடந்தேன். நீ 2 கால் தடம் சகதியில் பார்த்தீங்களா, அது உன்னுடைய கால் தடம் கிடையாது, அது என்னுடைய கால் தடம் மகனே. நான் உன்னை என் தோளின் மேலே சுமந்து கொண்டேன். இங்க மணல் வந்த பின்புதான் நான் உன்னை இறக்கி விட்டேன். பிரியமானவர்களே, ஆவியானவர் அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்மை சுமப்பவர். ஆழியிலும் சகதியிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் வியாதியிலும் பிரச்சனையிலும் உங்களை விட்டு அவர் செல்ல மாட்டார். அவர் உங்களோடு கூட நடப்பார். கஷ்டமான நேரங்களிலே நாம் ஒருவேளை சொல்லிவிடலாம், ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரா, அவர் என்னை விட்டு விட்டார் போல நாம் தான் நினைக்கிறோம். அவர் நம்மை ஒருபோதும் விடுவதில்லை. அவர் நம்மை தோளின் மேலே சுமந்து செல்கிறார். ஒரு தகப்பன் சுமப்பது போல அவர் சுமப்பவர். கழுகுகளை போல அவர் நம்மை பறந்து காப்பவர். பாருங்க, அன்றைக்கு ஆண்டவர் அவனை நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் நடத்துகிறார். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை அவர் சுக்கானை பிடிக்கட்டும். ஹல்லேலூயா. அவர் உங்களை நடத்துபவர், அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுபவர், அவர் உங்களை போதிப்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். கேட்ட வசனத்துக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? சீக்கிரமாக வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஆவியானவரே, எனக்குள்ளே வாசம் பண்ணுபவரே, என்னை ஒரு விசை நிரப்புவீராக. ஒருவேளை அபிஷேகம் பெறாதவங்களா இருந்தீங்கன்னா ஆண்டவரே என்னை இன்றைக்கு நிரப்புவீராக. எல்லாரும் கண்களை மூடுங்க. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆவியானவரே வாருமையா, ஆவியானவரே எனக்குள்ளே வாசம் பண்ண வாருமையா, ஆவியானவரே என்னை போதித்தருளும் ஐயா, என்னை நடத்தும் ஆண்டவரே. ஆவியானவரால் நான் நடத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஆவியானவரை வரவேற்று கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி அந்நிய பாஷைகளை பேசி ஓ ரபா ஷதரபா துரபா தீகபா துனாமா ஷகதரபா தீபாபா ஷபாபா தீபாபா தலரபா ஷபாபா தரபா ரிபபா ஷபாபா தததலடரபா ஔரபா ஷலரபியதரபா. எல்லாரும் சின்ன பிள்ளைகள் கண்களை மூடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உனக்குள்ளே இருந்து உனக்கு போதிக்கிறார். இப்பொழுதே ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே மகளே, சோர்ந்து போகாதே. உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், தகப்பனை போல சுமப்பவர், போதித்து நடத்துபவர், நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார், நேர்பதையில் உன்னை நடத்தி செல்கிறார். ஓராபா ஷந்தததலடரபா ஹோரிபிகதலகரபா ஷபபபா துரபபபபபபபா தீபபபபபபா லிபடபதுரபபபபபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை நடத்தி செல்லும் ஐயா, நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே நடத்தி செல்லும் ஐயா. உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையிலே நடத்தட்டும் ஆண்டவரே. வியாதி உள்ளவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக, எல்லா ஆலோசனைகளை கொடுப்பீராக, நேர் பாதையிலே நடத்துவீராக. ஏசப்பா கிருபை செய்யுங்கப்பா. பிள்ளைகள் படிக்கிறவங்களுக்கு ஞானம் கொடுங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. கிருபை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. சபையாராக சேர்ந்து நாங்க பாஸ்டர் ஐயாவுடைய மகனுக்காக அப்பா நாளை தினம் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் 2 பேரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி அவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக
ஓரிபி ஷதரப துரிபி கத்தலக்கரபா தீபதலபட ஷடரபயா துணியா கத்தலக்கரபா. ஆவியானவர் இறங்கி வருவீராக. திருமண வீட்டிலே இறங்கி வருவீராக. ஆசீர்வதிப்பீராக. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து Praise. கவியை பாடி ஜெபித்து முடியும். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா.